wait! Fuck! Is that a leg? ஹே கைஸ், வெல்கம் டு வேர்ல்ட் சினிமா இன் தமிழ். நான் உங்கள் தமிழ் நண்பன். இன்னைக்கு உங்களுக்காக ஒரு செம்மையான ஹாரர் ஸ்லாஷர் மூவி கொண்டு வந்திருக்கேன். இந்த படம் இந்த வருஷம் தான் லேட்டஸ்டா ரிலீஸ் ஆச்சு. படத்தோட பேரு த மங்கி. ஸ்டோரி லைன் ரொம்ப சிம்பிள் தாங்க. சபிக்கப்பட்ட ஒரு குரங்கு பொம்மை அது ஒரு ஊருக்குள்ள வந்த உடனே அங்க இருக்கிற மக்கள்லாம் ரொம்ப கொடூரமான முறையில கொல்லப்படுறாங்க. நம்மளாம் ஃபைனல் டெஸ்டினேஷன் படம் பார்த்திருப்போம்ல, கிட்டத்தட்ட அந்த மாதிரி படம் தாங்க இது. நீங்க என்னோட சேனலுக்கு புதுசா இருந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு என்னோட வாய்ஸுக்காக ஒரு லைக்கையும் கொடுத்துட்டு வாங்க இப்ப நம்ம இந்த வீடியோ பார்க்க போலாம். படத்தோட ஓப்பனிங் சீன்லயே ஒரு ஆன்டிக் ஷாப் காட்டி ஓபன் பண்றாங்க. அந்த கடைக்கு பயந்து போன பி.டி. ஷெல்பன் அப்படின்ற ஒரு ஆளு ஒரு குரங்கு பொம்மையோட உள்ள வரான். அவன் ட்ரெஸ்ல இருக்கிற பிளட்டை பார்த்துட்டு அந்த கடைக்காரன் என்னையா ட்ரெஸ் எல்லாம் ஒரே பிளட்டா இருக்குன்னு கேட்ட உடனே அது என்னோட பிளட் இல்லன்னு கூலா சொல்றான். அவன் அந்த குரங்கு பொம்மையை ரிட்டர்ன் பண்றதுக்காக வந்திருக்கேன்னு சொன்ன உடனே அந்த கடைக்காரன் திரும்பி அங்க இருக்கிற ஒரு சைனை காட்டும் போது அதுல குழந்தைங்களுக்கான பொம்மையை நாங்க ரிட்டர்ன் எடுக்க மாட்டோம் அப்படின்னு போட்டிருக்கு. அப்ப அந்த ஆள் பி.டி. அந்த கடைக்காரன் கிட்ட, யோ இது சாதாரண பொம்மை இல்லையா, இது எப்பெல்லாம் அந்த ட்ரம் அடிக்குதோ அப்ப கொடூரமான விஷயம் எதனா நடக்குது அப்படின்னு சொல்றான். அப்ப திடீர்னு அந்த குரங்கு பொம்மை ஆக்டிவேட் ஆகி அந்த ட்ரம் அடிக்க ஆரம்பிக்குது. இதை பார்த்து ரெண்டு பேருமே பயந்து போடுறாங்க. கொஞ்ச நேரத்துல அந்த பொம்மை ட்ரம் அடிக்கிறத நிறுத்திட்ட உடனே ரெண்டு பேருமே கூல் ஆகுறாங்க. அந்த சமயத்துல ஒரு எலி அந்த கடையில இருந்த ஒரு கயிறை கடிக்குது. அங்க இருந்த ஒரு ஆர்ச்சர் பொம்மையில இருந்து அம்பு ட்ரிகர் ஆகி அந்த கடைக்காரனோட வயிற்றுக்குள்ள போய் வெளியே வருது. Don't feel especially fucked to have. மறுபடியும் அந்த அம்பு அந்த பொம்மைக்கு போகும்போது அந்த ஆளோட குடலை கூடவே உருவிக்கிட்டு போதுங்க. அதுக்கப்புறம் பி.டி. ஒரு ஃபிளேம் த்ரோவர் கண்ணை வச்சு அந்த பொம்மையை எரிச்சிட்டு இருக்கான். அடுத்த சீன்ல நமக்கு பில் ஹால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்வின் பிரதர்ஸை காட்டுறாங்க. இவனுங்களுக்குள்ள ரிலேஷன்ஷிப் சரியா இல்லைன்றது நமக்கு நல்லாவே தெரியுது. இந்த பில் ஹாலை விட 3 நிமிஷம் முன்னாடி பிறந்ததுனால எப்ப பாரு அவன் தம்பியை போட்டு புள்ளி பண்றதா அவனுக்கு வேலையா வச்சுட்டு இருக்கான். அவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு சிங்கிள் மதர் லூயிஸ்னு ஒருத்தங்க இருக்காங்க. ரெண்டு பசங்களும் அப்பா இல்லாம தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஒரு நாள் அந்த ரெண்டு பசங்களும் அவங்க அப்பாவோட ரூமை தொலைவிட்டு இருக்கும்போது பி.டி.யோட யூனிஃபார்ம் நம்ம பார்க்க முடியுது. இதுல இருந்து நமக்கு பி.டி.யோட பசங்க தான் அவனுக்கு ரெண்டு பேரும் தெரியுது. அதே சமயம் அவரோட ரூம்ல இருந்து ஒரு விசித்திரமான பாக்ஸையும் அவனுக்கு கண்டுபிடிக்கிறானுங்க. திறந்து பார்த்தா அந்த சபிக்கப்பட்ட குரங்கு பொம்மை அதுக்குள்ள இருக்கு. அந்த டப்பால இருக்கிற ஒரு ஸ்டிக்கர்ல இந்த பொம்மைக்கு கீ கொடுத்து பாருங்க என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியும்னு போட்டிருக்கு. அண்ணக்காரன் பில் கொஞ்சம் கூட யோசிக்காம அந்த குரங்கு பொம்மையோட கீயை கொடுக்குறான். அப்ப அந்த பொம்மை ஒரு மாதிரி சிரிச்சுட்டு ட்ரம் அடிக்கிற மாதிரி கையை தூக்குது. ஆனா அந்த ட்ரம் அடிக்கல. அடுத்த நாள் அந்த பசங்களோட அம்மா இந்த ரெண்டு பசங்களையும் ஒரு பேபி சிட்டர் கூட வெளியே அனுப்புறாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஏதோ ஒரு டேட்டிங் இருக்கு போல. தம்பிக்காரன் ஹேல் அந்த காரை திறக்கும் போது அந்த பொம்மை ஏற்கனவே உள்ள உட்காந்துட்டு இருக்குங்க. அந்த பேபி சீட்டரும் அந்த ரெண்டு பசங்களும் ஒரு ஜாப்பனீஸ் ரெஸ்டாரண்ட்ல சாப்பிடறதுக்காக உட்காந்துட்டு இருக்காங்க. அப்ப அந்த செஃப் அவங்க கண்ணு முன்னாடியே தான் சாப்பாடு ரெடி பண்ணிட்டு இருக்கான். இதை பார்த்து அந்த ரெண்டு பசங்களும் ரொம்ப ஹாப்பியா வராங்க. வெளியே கார்ல நமக்கு காட்டும் போது பேக் சீட்ல இருந்த அந்த குரங்கு பொம்மை இப்ப ஃப்ரண்ட் சீட்ல இருக்கு. திடீர்னு அந்த பொம்மை ஆக்டிவேட் ஆகி அந்த ட்ரம் அடிக்க ஆரம்பிக்குது. அடிச்சுட்டு திடீர்னு நிறுத்துதுங்க. அந்த ரெஸ்டாரண்ட்டுக்குள்ள சமைக்கிறதுக்காக அந்த செஃப் கத்திய ஓங்கிட்டு இருக்கும்போது ஆக்சிடென்ட்ல அவன் அந்த பேபி சீட்டரோட கழுத்தை வெட்டிடுறான். அந்த பொண்ணோட தலை துண்டாகி அப்படியே அந்த ஸ்டவ் மேல விழுதுங்க. இதை பார்த்து எல்லாருமே ஷாக் ஆயிடுறாங்க. இப்போ அந்த இறந்து போன பொண்ணோட ஃபியூனரல்ல உட்காந்துட்டு இருக்கும் தம்பிக்காரன் ஹால் இந்த சம்பவத்தால அவனுக்கும் அவங்க அண்ணனுக்கும் வெறுப்பு அதிகமாச்சுன்றத சொல்றான். அந்த ஃபியூனரல் முடிஞ்ச உடனே அவங்க அம்மா அந்த ரெண்டு பசங்க கிட்டயும் வாழ்க்கைனா அப்படிதான்ப்பா, யாரு வேணா எப்ப வேணா சாகலாம், வாழ்க்கை எப்ப வேணா மாறி போகும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த ஃபியூனரல் முடிஞ்சு 3 பேரும் வீட்டுக்கு வந்து ஹாப்பி மூடுக்கு ஷிஃப்ட் ஆகி டான்ஸ் ஆட ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அந்த தம்பிக்காரன் ஹால் நரேட் பண்ணும்போது ட்ராஜடியா இருந்தாலும் அன்னைக்குதான் என்னோட வாழ்க்கையிலேயே சந்தோஷமான நாள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். சில நாட்களுக்கு அப்புறம் ஹால் கிளாஸ்ல உட்காந்துட்டு இருக்கும்போது எதிர்பாராதமா அவன் பேக்ல அந்த பொம்மையை பார்க்கறான். இதை பார்த்து அவனோட கிளாஸ்மேட்ஸ் கிளாஸுக்கு இவன் பொம்மையெல்லாம் எடுத்துட்டு வரான்னு சொல்லிட்டு டீச்சர் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்றாங்க. அந்த கிளாஸ் முடிஞ்சு ஜிம் கிளாஸ்ல அண்ணங்காரன் பில் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிட்டு வந்து கையில நிறைய வாழைப்பழத்தை எடுத்துட்டு வந்து தம்பியை புலி பண்றதுக்காக அவனோட ஃப்ரெண்ட்ஸை வச்சு வாழைப்பழத்தெல்லாம் அந்த பையன் மேல அடிக்க வைக்கிறான். கோவமா ஹாலும் வீட்டுக்கு வந்தப்புறம் எதிர்பாராதமா அந்த பொம்மை அவனோட பெட் மேல உட்காந்துட்டு இருக்கு. அவன் அந்த பொம்மையை பிடிச்சு கத்திக்கிட்டே எல்லாத்துக்கும் நீந்தா காரணம், எனக்கு என்னோட அண்ணனை பிடிக்கவே இல்லை, அவன் உயிரோடவே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொம்மையோட கீயை கொடுக்குறான். கரெக்டா பில்லும் வீட்டுக்கு வரும்போது அந்த குரங்கு பொம்மை ட்ரம் அடிச்சிட்டு இருக்கு. கிச்சனுக்கு வந்த பில் அவங்க அம்மாவை பார்க்கும்போது எதிர்பாராத விதமா அவங்க மூக்கு கண்ணுல ரத்தம் வந்து அவங்க அப்படியே கொலாப்ஸ் ஆகி கீழே விழுந்து இறந்து போயிடுறாங்க. அவங்க அம்மாவோட ஃபியூனரல்ல ஹால் நரேட் பண்ணும்போது டாக்டர் அவங்களோட அம்மாக்கு ஏதோ விசித்திரமான வியாதி இருந்ததாகும், அது 44 மில்லியன் பீப்புள்ல ஒருத்தருக்கு தான் வரும் அப்படின்னு சொன்னதை அவன் சொல்றான். ஆனா ஹாலுக்கு நல்லா தெரியும் இதுக்கெல்லாம் காரணம் அந்த சபிக்கப்பட்ட குரங்கு பொம்மை தான். அது நினைச்சா யாரை வேணாலும் கொலை பண்ணலான்றது. அது மட்டும் இல்லாம அது யார்கிட்ட இருந்தும் கமாண்ட் எடுத்துக்காது. அவங்க அம்மாவோட ஃபியூனரலுக்கு அப்புறம் இந்த பசங்களோட அங்கிள் சிப்பும் ஆண்டி ஐடாவும் இவனுங்களை அடாப்ட் பண்ணிக்கிறாங்க. அன்னைக்கு ராத்திரி ஹால் ரொம்ப யோசிச்சு அந்த பொம்மையை ஒழிச்சு கட்டணும்னு சொல்லி முடிவு பண்றான். அவன் அந்த பொம்மையை கண்ட துண்டமா வெட்டும்போது அது உடம்புல இருந்து ரத்தம் வர்றத அவன் பாக்குறான். ஆனா அதை பார்த்துட்டு அவன் நிறுத்துற மாதிரி தெரியலங்க. அந்த பொம்மையை பீஸா வெட்டுறான். வெட்டி முடிச்சுட்டு அந்த பொம்மையோட எல்லா பீசஸையும் கார்பேஜ் பேக்ல போட்டு அந்த குப்பை வண்டி வந்து கலெக்ட் பண்ற வரையும் அதை பாக்குறான். அடுத்த நாள் அந்த அங்கிளும் ஆண்டியும் அந்த பசங்களை வேற ஒரு வீட்டுக்கு ஷிஃப்ட் பண்றாங்க. அது ரொம்ப தூரம் இருக்கு போல. ஆனா அன்னைக்கு ராத்திரி அந்த வீட்டு ஜன்னல் வெளியே ஏதோ ஒன்னு இருக்கிறத பார்த்த பில்லும் என்னவா இருக்கும்னு சொல்லி பார்க்கும்போதுதான் அந்த குரங்கு பொம்மை எப்படியோ அங்க
வந்து சேர்ந்திருக்கு. பில் உடனே அவன் தம்பி ஹால நீ தான் அந்த பொம்மையை எடுத்துட்டு வந்தியான்னு சொல்லி திட்டும் போது இல்லன்னா அதை கண்டந்துண்டமா வெட்டி குப்பையில போட்டுட்டேன்னு சொல்றான். அவன் அவங்க அண்ணன் கிட்ட இந்த பொம்மை தான் நம்ம அம்மாவோட சாவுக்கும் நம்ம பேபி சிட்டரோட சாவுக்கும் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். பில்லுக்கு என்ன தோணுதுன்னா ஒருவேளை இந்த பொம்மைக்கு கீ கொடுக்குறவங்க சாவுறாங்களோ, நானும் அதை ட்ரை பண்ணி பாக்குறேன். அவன் ட்ரை பண்ணும்போது துரதிருஷ்டவசமா அந்த பசங்களோட அங்கிள் இறந்து போயிடுறாருங்க. அந்த மனுஷன் காட்டுல வேட்டையாடிட்டு ஒரு ஸ்லீப்பிங் பேக்ல படுத்து தூங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த பக்கமா ஓடி வந்த நிறைய குதிரைங்க அந்த ஆளை மிதிச்சு சட்னி மாதிரி ஆக்கிடுது. இந்த இன்சிடென்ட்க்கு அப்புறம் தான் இந்த 2 பசங்களும் இந்த குரங்கு தான் எல்லா சாவுக்கும் காரணம்ன்றத கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. ஆனா இந்த குரங்கு பொம்மையை அவ்வளவு சீக்கிரமா டிஸ்ட்ராய் பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த பசங்க அதை அந்த டப்பாக்குள்ளேயே போட்டு செயின் எல்லாம் போட்டு கட்டி ஒரு பாழடைஞ்ச கிணத்துக்குள்ள போட்டுறானுங்க. அதோட இந்த விபரீதமான விஷயம்லாம் நின்று போயிடும் சொல்லிட்டு அவனுங்களும் நினைக்கிறாங்க. இந்த சீனை கட் பண்ணி 25 வருஷம் கழிச்சு காட்டுறாங்க. அப்ப அந்த பசங்களோட ஆண்டி நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஏதோ சத்தம் கேட்டு அவங்கள எழுந்து கையில ஒரு துப்பாக்கி எடுத்துக்கிட்டு அந்த வீடு முழுக்க தேடுறதுக்காக போறாங்க. எதுவும் இல்லைன்னு தெரிஞ்ச அப்புறம் மறுபடியும் மாடிக்கு ஏறி வரும்போது அவங்க ஏறி வந்து அந்த மாடி படிக்கட் கொலாப்ஸ் ஆகி கீழே விழும்போது அவங்க வச்சிட்டு இருந்த நிறைய கம்மல் அவங்க மூஞ்சி முழுக்க குத்திருதுங்க. இதனால அவங்களும் ஒரு கம்மலா மூஞ்சில இருந்து புடிங்கி எடுத்து பழி தாங்க முடியாம ஆல்கஹால் வச்சு கிளீன் பண்ணலாம்னு சொல்லிட்டு கிளீன் பண்றாங்க. அவங்க அதை செஞ்சுட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த ரூமுக்குள்ள கேஸ் ஸ்மெல் ஸ்ட்ராங்கா வருது. இதனால அவங்களும் கிச்சனை போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு போய் பார்க்கும்போது இது நடக்குதுங்க. எரியிற முகத்தோட அவங்க பயத்துல வீட்டை விட்டு வெளியே ஓடும்போது வீடு விற்பனைக்குன்னு போட்டிருந்த ஒரு சைன்ல அவங்க முகம் குத்தி அவங்க அப்படியே இறந்து போயிடுறாங்க. இப்ப தம்பிக்காரன் ஹால நமக்கு ஒரு அடல்ட்டா காட்டுறாங்க. அவன் ஒரு சூப்பர் மார்க்கெட்ல வேலை பார்த்துட்டு இருக்கான். அவன் தன்னோட பாஸ் கிட்ட போய் அவன் மகனை பாக்குறதுக்கு இந்த வருஷத்தோட கடைசி வாரம் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு வேலையில இருந்து சீக்கிரமா போறதுக்காக ரிக்வஸ்ட் பண்ணிட்டு இருக்கான். இதை கேட்ட அவனோட பாஸ் பொண்டாட்டி ரொம்ப மோசமானவளா இருப்பா போல அப்படின்னு சொன்ன உடனே அதுக்கு ஹால் மறுத்துட்டு இல்ல நாங்க பிரிஞ்சு வாழறது என்னோட டிசிஷன் தான் அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் ஹால் தன்னோட பையனை பிக்கப் பண்றதுக்காக போகும்போது அவனோட எக்ஸ் ஒய்ஃபையும் அவளோட புது பாய் ஃப்ரெண்டையும் மீட் பண்றான். அப்ப அந்த லேடி ஹால பார்த்து உன் பையனுக்காக நீ டைம் ஸ்பெண்ட் பண்ணதே கிடையாதுன்னு சொல்லிட்டு அவனை போட்டு அக்யூஸ் பண்ணிட்டு இருக்கா. அப்ப அந்த லேடியோட பாய் ஃப்ரெண்ட் நான் பிடியை தத்தெடுக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன், இதுக்கப்புறம் உன் பையனை பார்க்கறதுக்கு உனக்கு வாய்ப்பே கிடைக்காது அப்படின்னு சொல்றான். இதை கேட்ட ஹாலும் அந்த ஆள் கூட கோவமா பேசிட்டு இருக்கும்போது ஹாலோட பையன் பிடியும் அங்க வந்துடுறான். அந்த சீனை கட் பண்ணி அடுத்த சீன்ல ரிக்கின்னு ஒரு பையனை காட்டுறாங்க. அவன் அந்த இடத்துல நடக்கிற ஒரு கராஜ் சேலுக்கு போகும்போது அந்த சபிக்கப்பட்ட குரங்கு பொம்மையை அவன் பாக்குறாங்க. அதை தொட்ட உடனே அவனுக்கு அவங்க அப்பாவோட ஞாபகம் எல்லாம் வருது. அந்த பையனும் அந்த பொம்மையை வாங்கிட்டு வந்து அவங்க அம்மா கிட்ட இந்த பொம்மையை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு அப்பா ஞாபகம் தான் வருது அப்படின்னு சொல்றான். இந்த பையன் ரிக்கி சில வருஷங்களுக்கு முன்னாடி காணாம போனா அவங்க அப்பாவை தேடிட்டு இருக்கான் போல. இப்ப ஹாலையும் பிடியும் காட்டும் போது அவங்க 2 பேரும் ஒரு ஹோட்டல்ல தங்கி இருக்காங்க. என்னதான் அப்பா மகனா இருந்தாலும் அவங்களுக்குள்ள இருக்கிற ரிலேஷன்ஷிப் அவ்வளவு ஸ்ட்ராங்கா இல்ல. அந்த பையன் ஏதோ ஃபேமிலி ட்ரீ ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்றான் போல. அதுக்காக அவங்க அப்பா கிட்ட அவங்க ஃபேமிலியை பத்தி கேட்கும்போது அவங்க ஃபேமிலியில நான் ஒருத்தன் தான் மகன் அப்படின்னு சொல்லிட்டு ஹால் சொல்றாரு. திடீர்னு ராத்திரி ஹாலுக்கு பில் கிட்ட இருந்து கால் வருது. 10 வருஷமா அவங்களுக்குள்ள பேச்சுவார்த்தையே கிடையாது போல. ஹாலும் அந்த கால் எடுக்கிறதுக்காக அந்த ரூம் விட்டு வெளியே வரும்போது பில் அவங்க ஆன்டியோட மரணத்தை பத்தி சொல்றான். பில் அவனை அவங்க ஆன்டி வீட்டுக்கு போய் அந்த குரங்கு பொம்மை இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுன்னு சொல்றான். ஆனா ஹாலுக்கு அவன் பையன் கூட ஸ்பெண்ட் பண்ண கிடைச்ச டைமே ரொம்ப கம்மின்றதுனால பில் சொல்றதுக்கு அவன் மறுக்கிறான். அவன் போன் பேசிட்டு இருக்கும்போது ஒரு லேடி அங்க இருந்து ஸ்விம்மிங் பூல்ல குளிக்கிறதுக்காக ரெடி ஆயிட்டு இருக்காங்க. அதே சமயம் அங்க இருந்த ரூஃப்ல ஒரு ஏசி கம்ப்ரஸர் மேல இருந்து கழட்டிக்கிட்டு விழுற மாதிரி இருக்குங்க. அது விழுந்தா அந்த ஸ்விம்மிங் பூல் ஃபுல்லா ஷாக் அடிக்கும். அப்ப சடனா இந்த மாதிரி நடக்குதுங்க. Wait! Fuck! Is that a leg? அந்த லேடி அந்த தண்ணியில குதிச்ச உடனே அவங்க உடம்பு வெடிச்சு சதறுது. இப்ப அந்த குரங்கு மறுபடியும் வந்துருச்சுன்னு புரிஞ்சுக்கிட்ட ஹாலும் பிடியை எழுப்பி நம்ம உடனே கிளம்பி ஆகணும் அப்படின்னு சொல்றான். அவன் கார்ல கிளம்பும் போது பிடி கிட்ட என்னோட ஆன்டி இறந்துட்டாங்க, அந்த வேலையை நான் கொஞ்சம் போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்றான். அடுத்த நாள் காலையில அவங்க ஆன்டி வீட்டுக்கு அவங்க வந்த உடனே இந்த வீடோட ரியல் எஸ்டேட் ஏஜென்ட் பார்பரான்னு ஒரு லேடி வந்து ஹாலை மீட் பண்றாங்க. அவங்க ஹால் கிட்ட உன் அண்ணன் பில் நீ வருவேன்னு சொல்லியிருந்தாப்பா அப்படின்னு சொன்ன உடனே பிடிக்கு இதை கேட்டு ஷாக் ஆகுது. ஏன்னா ஹால் அவங்க குடும்பத்துல ஒரே ஒரு பையன் தானே சொன்னா, அதனாலதான். அதுக்கப்புறம் இந்த லேடி பார்பரா அவங்கள உள்ள கூட்டிட்டு போகும்போது உங்க ஆண்டி இறந்ததுல இருந்து இந்த டவுன் முழுக்க விசித்திரமான விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. டவுன் முழுக்க நிறைய பேர் ரொம்ப கொடூரமான முறையில செத்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது இந்த டவுன்ல ஏதோ அமானுஷமான விஷயம் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப அந்த லேடி ஒரு ஸ்டக்கான கிளாசட் டோர் ஓபன் பண்ணும்போது ஹால் ஏதோ ஒண்ணு மோசமா நடக்க போகுதுன்றத உணர்றான். அவன் நினைச்சா மாதிரி அது நடக்குது. அந்த கிளாசெட்ல இருந்த ஒரு துப்பாக்கி வெடிச்சு அந்த லேடியோட மண்டை செதறுது. அதுக்கப்புறம் போலீஸும் அந்த வீட்டுக்கு வந்துடுறாங்க. அப்போ ஒரு லேடி ஆபீசர் ஹால் கிட்ட நடந்த விஷயத்தை பத்தி கேட்டுட்டு இருக்காங்க. அவனும் எல்லாத்தையும் சொன்னதுக்கு அப்புறம் அந்த லேடி இந்த கேஸ் சால்வ் ஆகிற வரைக்கும் நீ டவுனை விட்டு எங்கேயும் போக கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் அந்த வீட்டுக்கு வெளியே காட்டும்போது செத்து போன பார்பராவோட பாடியை ஆம்புலன்ஸ்ல ஏத்திட்டு இருக்காங்க. அதே நேரத்துல ஒரு குரூப் ஆஃப் சேர் லீடர்ஸ் எதுக்காகவோ சேர் பண்ணிட்டு இருக்காங்க, எதுக்குன்னு தான் தெரியல. ஆனா ஹால் அந்த வீட்டுக்குள்ள அந்த குரங்கு பொம்மையை தேடிட்டு இருக்காங்க. ஆனா அது அவனுக்கு எங்கேயும் கிடைக்கல. கடுப்பான ஹாலும் அந்த டவுனோட போன்
டைரக்டரை தேடிட்டு இருக்கும்போது அதுல மிஸ்ஸஸ் மங்கின்னு ஒரு போன் நம்பர் இருக்கு. உடனே அவனும் அந்த போன் நம்பருக்கு கால் பண்றான். கால் பண்ணா அது பில்லோட நம்பருக்கு போது அவன் ஒரு வாய்ஸ் மெயில் போட்டிருக்கான். அதுல என்ன சொல்றான்னா, நீங்க இப்ப என்ன கால் பண்ணதுனால உங்களுக்கு அந்த குரங்கு பொம்மை பரிசா கிடைக்க போகுது, அதை வச்சுட்டு நீங்க ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்கன்னு சொல்றான். அப்பதாங்க ஹாலுக்கு ஒரு உண்மை தெரியுது. இங்க நடக்கிற எல்லா விஷயத்துக்கும் காரணம் அவங்க அண்ணன் தான். இவனை கொல்றதுக்கு தான் வேணும்னே அவங்க அண்ணன் இவனை வர வச்சிருக்கான் போல. இப்ப சீன் கட் ஆகி 25 வருஷத்துக்கு முன்னாடி பிளாஷ்பேக் போறாங்க. இப்ப பில்லோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து காட்டுறாங்க. அவங்க அம்மா இறந்ததுக்கு காரணம் ஹால் அந்த பொம்மைக்கு கீ கொடுத்ததுனால தான். அவனு 2 பேரும் அந்த பொம்மையை அந்த கிணத்துக்குள்ள போட்டதுக்கு அப்புறம் பில் தன்னோட தம்பியை பழி வாங்கணுன்றதுக்காக அந்த கிணத்துக்குள்ள இறங்கி அந்த பொம்மையை எடுக்கலான்னு போறான். ஆனா அவன் ஷாக் ஆகிற மாதிரி அந்த பொம்மையை அங்க காணோம். வெறும் அந்த கீ மட்டும் தான் அவனுக்கு கிடைக்குது. இருந்தாலும் அவன் அந்த பொம்மை கண்டிப்பா ஒரு நாள் அவங்க கிட்ட திரும்பி வரும்ன்றதுல கான்பிடென்ட்டா இருக்கான். ஒரு நாள் அந்த பில் ஃபார்ச்சூன் குக்கி சாப்பிடும்போது அதுல இருந்த ஒரு ஸ்டிக்கர்ல அந்த சாவியை திருப்பி பாரு என்ன நடக்கும்னு உனக்கே தெரியும்னு போட்டிருக்கு. அப்ப அவனுக்கு பாக்குற இடம்லாம் அந்த குரங்கு பொம்மையோட மூஞ்சி தான் தெரியுது. இதனால பில் ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிடுறான். இதனால நியூஸ் பேப்பர்ல ஒரு ஆட் கொடுத்து அந்த பொம்மையை எப்படியாவது கண்டுபிடிக்கணும்னு முடிவு பண்றான். மறுபடியும் நமக்கு பிரசன்டா காட்டும் போது பில் தாங்க அந்த குரங்கு பொம்மையை வச்சிட்டு இருக்கான். அவன் மறுபடியும் அந்த பொம்மைக்கு கீ கொடுத்துட்டு அவன் தம்பியை கொலை பண்ண சொல்லி அதுக்கு ஆர்டர் போடுறான். ஆனா அந்த பொம்மை அவன் தம்பியை கொல்லாம அவன் தம்பியோட பாச கொண்டுடுது. அந்த ஆள் சிகரெட் பிடிச்சிட்டு இருக்கும்போது எதிர்பாராத விதமா சிகரெட் அவன் தொண்டைக்குள்ள ஸ்டக் ஆகி அவன் இறந்து போயிடுறான். அந்த நேரத்துல அந்த பையன் ரிக்கி பில்லோட வீட்டுக்கு வெளியே வந்து உன்ன மாதிரி ஒருத்தனை நான் பார்த்தேன்னு சொல்லிட்டு ஹால சொல்றான். அது மட்டும் இல்லாம அவன் நீ கொடுத்த காசை நான் திருப்பி கொடுத்துறேன், எனக்கு அந்த குரங்கு பொம்மையை கொடுத்துருன்னு சொல்லி கேட்கறான். ஆனா அந்த பொம்மையை கொடுக்கறதுக்கு மனசு இல்லாத பில் அதெல்லாம் தர முடியாதுன்னு சொல்லி அந்த வீட்டுல இருந்து அவனை துரத்திடுறான். கோவமான ரிக்கியும் வீட்டுக்கு போய் தன்னோட அப்பாவோட போலீஸ் யூனிஃபார்மை போட்டுக்கிட்டு அவரோட துப்பாக்கியை வச்சு எப்படியாவது அந்த பொம்மையை திருப்பி வாங்கலாம்னு முடிவு பண்றான். மறுபடியும் நமக்கு ஹாலை காட்டும் போது அவன் பையன் பீட்டி கூட ஒரு ஹோட்டலுக்கு வரான். அந்த ஹோட்டல்ல இருந்து பில்லுக்கு போன் பண்ணி நீ தான் அந்த பொம்மையை வச்சிட்டு இருக்கன்னு எனக்கு நல்லா தெரியும்டான்னு சொன்ன உடனே பில்லும் ஹால் கிட்ட அந்த பொம்மைக்கு கீ கொடுக்கறதுக்கு உன் பையன் பீட்டியை கூட்டிட்டு வா, அந்த பொம்மைக்கு கீ கொடுக்கறவங்க மட்டும் தான் சாக மாட்டாங்க, உனக்கு உன் பையனை காப்பாற்றணும்னு ஆசை இருந்தா அவனை கூட்டிட்டு வந்து கீ கொடுக்கவே அப்படின்னு சொல்றான். நீ இதை மட்டும் செய்யலன்னா நான் அந்த பொம்மைக்கு கீ கொடுக்கறத நிறுத்த மாட்டேன், இதனால எத்தனை பேர் செத்தாலும் எனக்கு கவலை இல்லை அப்படின்னு சொல்றான். கடுப்பான ஹாலும் பீட்டியை மறுபடியும் கூட்டிட்டு போய் அவன் எக்ஸ் ஒய்ஃப் கிட்டே விட்டுலான்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட பேசுறான். அப்ப பீட்டி கோவமா நீ என்கிட்ட உண்மையே சொன்னது கிடையாது, அது மட்டும் இல்லாம என் மேல உனக்கு அக்கறையே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்கான். இந்த சண்டையெல்லாம் நடந்துட்டு இருக்கும்போது யாரோ ஒருத்தங்க கதவை தட்டுறாங்க. யாருடான்னு போய் ஹாலும் போய் பார்க்கும்போது யாரோ ஒரு போலீஸ்கார மாதிரி வெளியே தெரியுது. கதவை திறந்தா அந்த பையன் ரிக்கி தான் போலீஸ் ட்ரெஸ்ல வந்து கண்ணை காட்டி ஹாலை மிரட்டி ஒழுங்கா உன் பையன் பீட்டியை கூட்டிட்டு வா, அப்பதான் எனக்கு அந்த குரங்கு பொம்மை கிடைக்கும் அப்படின்னு சொல்றான். வேற வழி இல்லாம இப்போ ஹாலும் தன்னோட மகன் பீட்டியை கூட்டிக்கிட்டு பில்லோட வீட்டுக்கு போறாங்க. ரிக்கி துப்பாக்கியை காட்டி மிரட்டி பீட்டியை வீட்டுக்குள்ள போய் அந்த குரங்கு பொம்மையை எனக்காக எடுத்துட்டு வா, அப்படி இல்லைன்னா உங்க 2 பேரும் இங்கேயே சுற்றுவான்னு சொன்ன உடனே ஹாலும் தான் மகன் கிட்ட என்ன நடந்தாலும் அந்த பொம்மைக்கு கீ மட்டும் கொடுத்துறாத அப்படின்னு சொல்றான். பீட்டியும் அந்த வீட்டோட பேக் டோர் வழியா உள்ள போகும்போது பில் அந்த வீட்டுல நிறைய ட்ராப் செட் பண்ணி வச்சிருக்கான். ஆனா அந்த பையன் அந்த ட்ராப் எதுலயும் சிக்காம அதுல இருந்து ரொம்ப சாதுரியமா எஸ்கேப் ஆயிட்டு போயிட்டே இருக்கான். வீட்டுக்கு வெளியே ஹாலும் அந்த ரிக்கி பையனும் பேசிட்டு இருக்கும்போது அங்க இருந்த ஒரு மரத்துல ஒரு பெரிய குலவி கூட்ட பாக்குறாங்க. உள்ள போன பீட்டியும் பில்ல பாக்கும்போது அவன் அந்த குரங்கு பொம்மை கிட்ட பேசிட்டு இருக்காங்க. பில் பீட்டி கிட்ட இந்த குரங்கு பொம்மை தான் என்னோட ஃபேவரட் டால், ஆனா இது திடீர்னு வேலை செய்யாம போயிடுச்சு, நீ இந்த கீயை கொடுத்து எப்படியாவது இதை ரிப்பேர் பண்ணு அப்படின்னு சொல்றான். ஆரம்பத்துல அந்த கீயை தொடறதுக்கு பீட்டி மறுத்தாலும் பில் தொடர்ந்து வற்புறுத்திட்டே இருக்கிறதுனால அந்த பையனும் அந்த பொம்மையோட கீயை திருப்பிடுறாங்க. இதனால அந்த குரங்கு பொம்மையை அந்த ட்ரம் அடிக்க ஆரம்பிக்குது. அதே சமயம் அந்த வீட்டுக்கு வெளியே மரத்துல இருந்து அந்த குலவி கூடும் கொஞ்சம் கொஞ்சமா இறங்க ஆரம்பிச்சு. துரதிருஷ்டவசமா ரிக்கியும் அந்த கூண்டை தெரியாதனமா சுட்டுறான். அப்ப திடீர்னு அந்த கூண்டுல இருந்த மொத்த குலவிகளும் ரிக்கியோட வாய்க்குள்ள பூந்து அவன் கொடூரமான முறையில இறந்து போறான். பயந்து போறான். ஹாலும் அவன் பையனோட பேரை சொல்லிக்கிட்டே வீட்டுக்கு வரும்போது பில்லுக்கும் ஹாலோட குரல் கேக்குது. இன்னும் அவன் தம்பி சாகாததுனால அவனோட பிளான் ஃபெயில் ஆயிடுச்சுன்றத அவன் புரிஞ்சுக்கிறான். அதனால கோவமான பில்லு அந்த குரங்கு பொம்மையை பிடிச்சி அதை ஃபோர்ஸ் பண்ணி ஹாலை கொலை பண்ண சொல்லி அது கிட்ட ஆர்டர் கொடுத்துக்கிட்டே இருக்கான். ஆனா அந்த அமானுஷ பொம்மை திடீர்னு பில்ல பிடிச்சி தூக்கி அடிக்குதுங்க. அதே சமயம் ஹாலும் அந்த வீட்டோட பேக் டோர் வழியா வந்து தான் மகன் கூட சேர்ந்துடுறான். கீழே விழுந்த பில்லும் அம்மையை பார்க்கும்போது அது ரொம்ப கொடூரமா அந்த மோளத்தை பயங்கரமான வேகத்துல அடிச்சிட்டு இருக்கு. ஒரு வழியா அந்த பொம்மை மோளத்தை அடிக்கிறத நிறுத்தின உடனே பில் அந்த வீட்டுக்கு வெளியே ஜன்னல் வழியா பாக்குறான். அந்த குரங்கோட சாபத்தினால அந்த டவுன்ல இருக்கிற மொத்த பேரும் கொடூரமான முறையில செத்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் மேல இருந்த ரூஃப் உடைஞ்சு நிறைய டெட் பாடிஸ் வந்து கீழே விழுது. அந்த சமயம் ஹால் அங்க வந்து பில்ல பாத்துட்டு ஏன்டா இப்படி பண்றேன்னு கேட்கும்போது உன்னை கொல்றதுக்காக தான்டா நான் இப்படி பண்ணேன், நம்ம அம்மா செத்ததுக்கு நீ தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இதை கேட்டு எமோஷனான ஹாலும் பில் கிட்ட முட்டாள் மாதிரி பேசாதறான். அவங்க எனக்கும் அம்மா தான், நான் எப்பயாச்சும் அம்மாக்கு கெடுதல் நினைச்சிருப்பானா அப்படின்னு சொல்றான். எல்லாம் ஏன்
என் தப்பு தான். சின்ன வயசுல இருந்து நான் உன்னை ஒரு எதிரியா பாத்துட்டேன். இனிமேலாவது நம்ம அண்ணன் தம்பியா ஒன்னா இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு கை கொடுத்து அவனை எழுப்புறான். ஹேல் அவங்க அண்ணனை நானும் பீட்டியும் ஒரு ரோட் ட்ரிப் போறோம், நீயும் வந்து எங்க கூட ஜாயின் பண்ணிக்கன்னு சொன்ன உடனே அவனை அதுக்கு அக்செப்ட் பண்றாங்க. எல்லாம் நல்லா போயிட்டு இருக்குன்னு நம்ம நினைக்கும் போது கடைசியா ஒரு முறை அந்த குரங்கு அந்த ட்ரம் அடிக்குது. அப்போ பில் வச்சிருந்த ஒரு ட்ராப் அங்க இருந்த ஒரு கேனன் மேல அடிச்ச உடனே அது வெடிச்சு அந்த கேனன் பால் பில்லோட தலைய சதறடிக்குது. அடுத்த நாள் காலையில அப்பாவும் மகனும் அந்த ரோட் ட்ரிப்புக்கு போயிட்டு இருக்காங்க. அவங்க போற வழியெல்லாம் அந்த குரங்கோட சாபத்தினால மக்கள் எவ்வளவு கொடூரமா இறந்து போயிருக்காங்கன்றத பாத்துக்கிட்டே போறாங்க. இந்த சைக்கிளை உடைக்கணும்ன்றதுக்காக அந்த குரங்கு பொம்மையை அவங்க கூடவே வச்சுக்கிட்டு யாரும் அதுக்கு கீ கொடுத்துடாம பாத்துக்கணும்னு முடிவு பண்றாங்க. அப்ப அவங்க ரெண்டு பேரும் ஒரு சிக்னல் நின்றுட்டு இருக்கும்போது ஒரு பஸ் முழுக்க சேர் லீடர்ஸ் போறாங்க. எப்படியெல்லாம் கொடூரமான முறையில செத்து போலான்றத காட்டிட்டு அந்த படத்தை முடிக்கிறாங்க. ஓகே கைஸ், படம் முடிஞ்சு போச்சு. இந்த படத்தை பத்தி நீங்க என்ன நினைச்சீங்கன்றத கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லிடுங்க. கண்டிப்பா இந்த படத்தை நீங்க ஃபுல் லென்த் மூவியா பார்க்கணுங்க. ஏன்னா அவ்வளவு டிராஜிக்கான கொடூரமான கொலையெல்லாம் நடக்குது. நீங்க ஃபைனல் டெஸ்டினேஷன் படத்தோட லவர்னா கண்டிப்பா இந்த படத்தை மிஸ் பண்ண மாட்டீங்க. மீண்டும் உங்களை இன்னொரு வித்தியாசமான படத்தோட சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுக்காக உங்களுக்கு வித்தியாசமான படங்களை மட்டும் கொண்டு வர நான் உங்கள் தமிழ் நண்பன். வீடியோ பார்த்ததற்கு மிக்க நன்றி.